ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு ஆலு பூனா மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 100 கிராம் அளவு தயிர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த மசாலா இறக்கி வச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொடை மிளகா 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் வதக்கின காய்கறி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஆலு பூனா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.